அந்த காலங்களில் வாகன வசதி இல்லை. எல்லாமே நடைதான். வண்டிகள் இருந்தன என்றாலும் சாமான்களையும் குழந்தைகளையும் வண்டியில் ஏற்றிவிட்டு பெரியவர்கள் நடந்தே செல்வார்கள். அது பயணம். சாதாரண அன்றாட வாழ்க்கையில் பெண்கள் வீடு பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அம்மி அரைத்து ஆட்டுக்கள் பிடித்து உடலின் ஒவ்வொரு அங்கமும் அசையும். ஆண்களுக்கு சரீரபாடு அல்லது உடல் உழைப்பு என்பது எழுதப்படாத விதி. ஆகவே ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆயுள் பலம் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இப்போது அசைவதற்கே வழியில்லையே. மாவு அரைக்க ஒன்று, மசாலா அரைக்க ஒன்று, மின்னடுப்பு, மின்காந்த அடுப்பு, எரிவாயு, வேக்யூம் கிளீனர். இருந்த இடத்தை விட்டு அசையாமல் எல்லா வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிக்கலாம். ஆனால் சுறுசுறுப்பு என்ற பெயரில் நாம் நடத்தும் அந்த சோம்பேறி வாழ்க்கைக்கு நாம் கொடுக்கும் விலை நம்முடைய ஆரோக்கியம். வாழ்க்கையில் சமூகத்தில் தங்களை அசைக்க முடியாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கடைசியில் அசைய முடியாத மனிதர்களாகி போய்விடுகிறார்கள். இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, காலை நீட்ட முடியவில்லை, மடக்க முடியவில்லை, சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், கொழுப்பு ஆகியவை குடியேறும் வியாதிகளின் என்சைக்ளோபீடியாவாக நம் உடல் மாறிப்போவதுதான் மிச்சம். அவசர உலகம். ஆமை போல் அசைய யாருக்கும் நேரமில்லை. கம்ப்யூட்டர், கணினி, ப்ரொஜெக்ட், திட்டப்பணி, டெட்லைன், காலக்கெடு என்று எல்லாமாக சேர்ந்து நம்மை ஓட்டு என்று ஓட்டுகின்றன. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் நாம் தான் தேங்கி போய் நின்ற இடத்தில் நின்று விடுகிறோம். இதற்கு என்னதான் விமோசனம்? இருக்கவே இருக்கிறது, யோகா. வாருங்கள், அதன் நெளிவு சுழிவுகளை அந்த துறை விற்பனரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன நம்ம பேர், அப்பா பேர், ஊர் சொல்லுங்களேன். பேர் கிருஷ்ணன், அப்பா பேர் ராமசுவாமி. சின்ன பருவத்துலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சென்னையிலே தான் வளர்ந்தேன். பிறந்தது மட்டும்தான் திருச்சி மாகாணத்தில். எங்கே? தொட்டியம்ன்ற பக்கத்தில் அரசலூர் கிராமத்தில். கிராமம். அதில் ஒரு வருஷம் பிறந்தவொடனே ஒரு வருடம் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையிலேயே தான் வளர்ந்துருக்கேன். எத்தனை வயசு? என்னோடய வயது வந்து 60 முடிஞ்சு 61 நடக்கிறது. கிராமத்தில் சிறு வயதில் விளையாண்டுருப்பீங்க? அது ஞாபகம் இல்லை, ஏன்னா இருந்ததே ஒரு வருடம் தான். மீதி 59 வருடமும் சென்னையில் தான். அதனால் அது ஞாபகம். சென்னையில் வந்தால் படிக்கணும். படிக்கணும். படிச்சிங்களா? படித்தேன். என்ன படிச்சு? பிஏ படித்தேன். பிஏ படித்தது உடனே ரிச்சர்ட்சன் இந்துஸ்தான் லிமிடெட், இப்போ வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்னு பேர், அதில் வேலைக்கு சேர்ந்தேன் சேல்ஸ் லைனில். அது தனியார் கம்பெனி. அந்த எனக்கு பிஏ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வேலை கிடச்சிருது. ஆனாலும் பிஏ கம்ப்ளீட் பண்ணாதான் வேலைன்னு சொல்லிட்டாங்க. அதை எனக்கு வேலை கிடச்சதே ரொம்ப மிக ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அது வேலை ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட் எடுத்துன்னு ஓடி போனேன் கம்பெனிக்கு. ரிசல்ட் வேலை மெட்ராஸில் காலி இல்லைன்னாங்க. உடனே எனக்கு இப்போ ஆந்திராவில் தான் காலி, உனக்கு தெலுங்கு தெரியுமான்னாங்க. எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்போ மெட்ராஸில் வேலை காலியான உடனே நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. இல்லை தெலுங்கு தெரியலன்னா கூட நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு வேலை கொடுங்க அப்படின்னேன். உடனே வேலை அப்படி தெரியுமா, மேனேஜ் பண்ணிப்பியா நீ அப்படின்னாங்க. கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு. விசாகப்பட்டினத்தில் தான் வேலை இருக்குது அப்படின்னாங்க. விசாகப்பட்டினம் எங்கே இருக்குது தெரியுமான்னாங்க. எனக்கு அப்போ நிஜமாவே தெரியாது, இருந்தாலும் அந்த வேலை கிடைக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் அப்படின்னு. அதனால் உடனே 3ஆவது நாளைக்கு வந்து ட்ரெயினை புக் பண்ணி டிக்கெட்லாம் நாங்களே புக் பண்ணிடுறோம். சரி, நல்லா தெரியும்னு சொன்னீங்களே, அப்போ விசாகப்பட்டினம் எங்கே இருந்துச்சு? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டு எங்கே போகணும், எப்படி போகணும், எந்த ட்ரெயினில் போகணும், என் ஊர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நிறைய பேரை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு தெரியாது? வீட்டுக்கு வந்தால் கண்டுபிடிச்சி. வீட்டுக்கு வந்து ஆந்திராவில் தான் இருக்குது. ஆந்திராவில் இருக்குது, ஒரு மூலையில் இருக்குன்றது தெரியும். அதனால் உடனே கிளம்பி. வயசு அப்போது 22, 23, 22. அப்போ தான் டிகிரி முடிச்சிங்களா? இல்லை, டிகிரி அப்போ தான் டிகிரி முடிச்சு 21 வயசில். என்ன உங்களோட ஆவரேஜ்? என்னோடது மார்க்கா? மார்க் வந்து ஜஸ்ட் அபவ் பாஸ். ஒரு 45 அவ்வளோதான். அவ்வளோதான். பெரிய படிப்பு ஒன்றும் இல்லை. பெரிய படிப்பு. அப்போ என்ன வேலை கிடச்சிருவோம்? நீங்கள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இப்பயும் அதுக்கு நல்ல அது ஒரு மதிப்புள்ள வேலை. அது
என்ன வருமானம் என்ன? முதல் வருமானம் அப்போதைக்கு 800 ரூபா. சரி. ஒரு மாத வருமானம் 800 ரூபா. அங்கேயே தங்கிக்கணும், சாப்பிட்டுக்கணும். அதுக்கு பேட்டா தனியாக கொடுத்துருவாங்க. தங்குற ரூம், சாப்பாடு செலவு அதுக்கெல்லாம் தனியாக பேட்டா கொடுத்துருவாங்க. சரி. அது இந்த பேட்டா ஒவ்வொரு மாதமும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆக மொத்தம் பையை தூக்கிட்டு தெருவா அலையணும் நீங்கள். ஆமாம். கஷ்டமாக? கஷ்டம் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு அனுபவம், புதிய அனுபவம். நிறையா கற்றுன லைஃப்பில் நிறையா ஜனங்களை. எத்தனை வருஷம் அந்த தொழில்? அந்த தொழிலில் நான் வந்து அந்த கம்பெனியில் 11 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நொவினோ பேட்டரின்னு ஒரு கம்பெனியில் 1 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சகோதரர்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் லைனில் எக்மோரில் சேக்கானியில் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ நான் ப்ராக்டர் அண்ட் கேம்பிளில் இருந்தேன். சாரி, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்லாம் விட்டு பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெவிகால் இந்த பசக கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸில் இருந்தேன். அதுலேயும் சேல்ஸ் மேனேஜராக இருந்தேன். அப்போது வந்து இவங்க கூப்பிட்டாங்க, என்னோட ஜாயின் பண்ணிடுங்க, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிஸ்னஸை பார்த்துக்கணுன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு உங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்கோசரம் வந்துட்டு அந்த கம்பெனியை விட்டுட்டு, அது எந்த கம்பெனிலையுமே கம்பெனி ஒத்துக்காமல் தான் நான் வெளியில் வந்தேன். உங்களை விரும்பும், வெறும் கம்பெனி ரொம்ப தேவை இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்லபடியாக வேலை செஞ்சுருந்ததுனால கம்பெனி ரொம்ப விரும்பிது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, குடும்பம் பார்க்கணும், இப்போ ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும், அந்த பிரச்சனைகள் பார்க்கணுன்றதுனால விட்டுட்டு இங்கே இவங்களோட சேர்ந்து பிஸ்னஸை நடத்தின்னு இருந்தேன். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வராமல் இருக்கணும்னு நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துன்னு கடைசியில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. எந்த வயசு நீங்கள் இப்போ திருமணம் முடிச்சது? எந்த வயசு? 1900. திருமணம் எப்போ முடிச்சிங்க? திருமணம் வந்து 28வது வயதில் முடித்தேன். ரைட்டு. எத்தனை குழந்தைகள்? ஒரு பொண்ணு. ஒரே பொண்ணு. இந்த மாதிரி நேரத்தில் கடுமையாக உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு அதிசயமானது. எனக்கே தெரியாது. ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள் தினம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு முட்டாள் தினத்தில் நடந்தது. என்ன ஒரு மத்தியானத்தில் அந்த மாதிரி அந்த பிஸ்னஸில் நடத்திட்டு இருந்த போது திடீர்னு ஒரு மார்வலி வந்தது. அது அப்படியே சரி, ஏதோ மார்வலி, வயிற்று கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நினச்சின்னு பேசாமல் விட்டேன். இன்னும் சாயங்காலம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து தாங்க முடியல. அப்படியே அதிக பக்கத்துலேயே எங்கள் பெரிய அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சொன்னேன் நான், இந்த மாதிரி விஷயம்னு. உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு அவருக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் ஹார்ட் அட்டாக் என்னன்னு தெரியல, அவங்க எங்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி முறை போய் பார்க்கலாமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கங்கா நர்சிங் ஹோம்னு வாணிமஹால் பக்கத்தில் கங்கா நர்சிங் ஹோம்னு இருக்குது. அங்கே போனேன். வண்டி 2 வீலர் தான் ஓட்டின்னு போனேன். என் பின்னாடி அண்ணன் உட்காந்தாரு. அங்கே போய் பார்த்து தான் ஓட்டிட்டு நானே தான் ஓட்டின்னு. ஹார்ட் அட்டாக்கோட? ஹார்ட் அட்டாக். அது ஹார்ட் அட்டாக் வேறு, இது ஹார்ட் வலி. ஹார்ட் அட்டாக் ஆனால் அப்புறம் கங்கா நர்சிங் ஹோம் போனதுக்கப்புறம் தான் என்னை வந்து வீல் சேரில் உட்காத்தி வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு வீல் சேரில் உட்காத்தி வச்சோன்னே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. எதுக்காக வீல் சேரில் உட்காத்தி வச்சிங்க? இல்லை, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, உடனே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லாட்டி 1/2 மணி நேரத்துக்குள்ளே உனக்கு உயிர் போயிடும் அப்படின்ட்டாங்க. அவ்வளோ சிவியர்? அவ்வளோ சிவியர். அங்கேருந்தே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய மனைவிக்கும் என்னோடய மகளுக்கும் இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, நாங்கள் மலர் ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்கோம், நீங்கள் நேரம் மலர் ஹாஸ்பிட்டலில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் மயக்கம் ஒன்றும் ஆகலை. இல்லை, அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே மலர் ஹாஸ்பிட்டலில் அப்படி போயின்னு இருக்கும்போது இந்த அடியார் மயிலாப்பூர்லாம் தாண்டி அந்த அடியார் நெருங்க அந்த வலியை என்னால் தாங்க முடியல. மரணத்தின் கதவை தட்டி விட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கேன். இப்போ மரணத்தில் கூட வசனம் நிஜமாவே அந்த வலி, மரண வலியும்பாங்களே, அந்த மரண வலியை அன்றைக்கி அனுபவிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழைஞ்ச படுத்தவன் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாவது மாறுவலி உங்களுக்கு மரண வலி ஆகிட்டு? மரண வலி, போராட்டம், ரியல் போகிறது உறுதியாகிட்டு. அந்த மாதிரி ஒரு வலி யாருக்கும் வர வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மரண வலி. சரி, கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு 2வது நாள் தான் என் மனைவியும் மகளையும் பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தாங்க இது மாதிரி அதுவும் கண்ணாடி மூலியமாக தான் பார்த்தாங்க. 4 நாள் ஐசியூ ரூமில் இருந்தேன். என்ன பண்ணாங்க அவங்கள? ஒன்றும் இல்லை, கண்ணாடி ரூம்லேருந்து பார்த்து பாவம் அழுதாங்க அங்கேருந்து பார்த்து. அவ்வளோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு காது நடந்துச்சு 4 நாள். இந்த 4 நாள் ஐசியூ யூனிட்டில் வந்து டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் என்னை உயிரை காப்பாற்றி ஒரு மாதிரியாக ரெடி பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் மீதி 7 நாள் வந்து ஏசி ரூமில் வச்சாங்க. ஏசி ரூமில் வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணலை. அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்னா பண்ணலாம், ஆனால் பாதி ரிஸ்க் இருக்குது, இல்லாட்டி வேற ஒரு வழி இருக்குது, சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டாக்க தொந்தரவே கிடையாது, அதனால் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. என்ன காரணம் உங்களுக்கு மார்புலி வந்தது? எனக்கு மார்புலி வந்ததுக்கு நான் வந்து சேல்ஸ் லைனில் இருந்திருக்கேன் இல்லையா, கண்ட நேரத்தில் வேலை, கண்ட நேரத்தில் சாப்பாடு, ஒரு டென்ஷன்,
ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இதில் இருந்ததுனால அது வந்திருக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கொழுப்பு அடைப்புன்னுவாங்களே, கொழுப்பு அடைப்பாக இருக்கலாம். அப்படி. அதனால் இது மாரடைப்புன்றது வந்து அதனால தான் வரக்கூடியதுன்னு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒழுங்காக ஜாக்கிரதையாக சாப்பிட்றவங்களுக்கு கூட மாரடைப்பு வரலாம். அதனால் இதனால தான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய மாரடைப்பு இல்லையே, வலி வந்துச்சு. இல்லை, இன்ஃபீரியர் இன்ஃபாக்ஷன்னு சொன்னாங்க. அப்படின்னா இன்ஃபீரியர் இன்ஃபாக்ஷன்னாக்க இருதயத்தில் இந்த லெஃப்ட் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் செதறி இருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. அந்த வால் வந்து செதறி இருக்கு. அடைச்சிருந்தா ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம். இப்படி ஒரு இருதயமே அஃபெக்ட் ஆயிருக்கு. மருந்து கொடுத்தா சுகமாக்கணும். மருந்து கொடுத்து தான் சாகணும், இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணி அந்த உடஞ்சி செதஞ்சு போன வயசு வந்து இப்போது 61 நடக்கிறது. அது நான் 15 வருஷம் 18 இப்போ 68 15 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா 45 வயசு. 45 வயசில் வருது. வந்த பிறகு டாக்டர்கள் சொல்லுவாங்க மருந்து குடிக்கணும், ஓய்வில் இருக்கணும். ஓய்வுலேயே இருக்கணும், வேறு ஒன்றும் வேலை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மார்பு வியாதி வந்தாலே ஓய்வுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு 7 வருஷம் நான் 2000 வருஷம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1999 வரைக்குமாவது. அப்புறம் தான் ரேக்கி. என்ன கஷ்டம் நடக்கும் அதாவது ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் நடக்க முடியாது. ஒரு அதாவது ஒரு கிலோமீட்டர் நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். மெதுவாக தான் நடக்கணும். ஒரு மாடி ஏறுறது கூட ஒரு 4 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு தான் நான் அந்த மாதிரி அதுக்கு மேலே ஏறி செயல்பட முடியாத ஒரு வாடி போன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களே, வதங்கி போன கத்திரிக்காய் காய்கறி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் அது உண்மை. அதனால் நான் வந்து ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு என்னோட மனைவியை காப்பாற்றணும், என் மகளை காப்பாற்றணும் எப்படியாவது, ஏன்னா இந்த மாதிரி வந்துடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோட ஒரு தன்னம்பிக்கையோடையும் இறைவனையும் வேண்டிக் கொண்டு நான் வந்து ஒரு 7 வருஷம் அப்படியே தொடர்ந்து மறந்த உங்களால் வேலை செய்ய முடியாது, பிஸ்னஸை கவனிச்சுன்னு பிஸ்னஸை வீட்டிலேருந்து போய் பிஸ்னஸை கவனிச்சுன்னு வந்தேன். சரி, அதுக்குன்னு ஒரு ஆட்டோவை இது பண்ணி ஏற்பாடு பண்ணி பெருசாக அந்த 7 வருஷம்ன்றீங்க. அப்படின்னா 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு மாற்றம், அதுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்னாக்கா, அது வரைக்கும் நான் மருந்தே சாப்பிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் வந்து மருந்து சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட்டே ஆகணும், இல்லாட்டி உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னவங்க. அந்த மாதிரி ரேக்கி யோகான்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு 52 வயசு 52 வயசுல மருந்து குடிச்சாதான் நீங்க உயிர் வாழ முடியும். இந்த நிலைமை. அதுல மருந்தை தூக்கி வீசிட்டு யோகாவும் ரேக்கின்றது இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்குல்ல நம்மளை சுற்றி, அந்த ரேக்கி எனர்ஜி தான் நம்மளை எல்லாருமே ஆக்கு வச்சுருக்கு, இந்த பிரபஞ்சத்தையும் ஆக்கு வச்சுருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. ஆத்மாக்கு எனர்ஜி, உள்ளுக்குள்ளே இருக்கிற உடல் பாகத்துக்கெல்லாம் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. அது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி தான் எல்லாரையும் ஒரு ஒத்துமையாக்குறது, எல்லாரையும் இணைக்கிறது. அந்த ஒரு புரியலையா, சுத்தமா புரியல. இந்த காஸ்மிக் எனர்ஜி ரேக்கின்றது அந்த காஸ்மிக் நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்கு. சரி, அதுக்கு அந்த எனர்ஜி வந்து தலைவலியா இறங்கி நம்ம உடலுக்குள்ள பயிற்சி எப்படி கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, எல்லாருமே பண்ணலாம். இப்போ வந்து ரேக்கின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாருமே இந்த ரேக்கியை உலகம் ஃபுல்லாக யார் வேணுமானாலும் கொஞ்சம் தன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தை இயக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது ஒரு மேலே ஒரு இறைவன் இருக்கான். அந்த இறைவன் தான் இது எல்லாத்தையும் ஒரே இறைவன். அந்த இறைவன் இயக்கின்னு இருக்கான். அந்த இறைவன் ஒரு எனர்ஜி சக்தி மூலியமா எல்லாத்தையும் இயக்கின்னு இருக்கான். ஒரு நம்பிக்கையும் வச்சுனாங்க போறோம். அப்போ தன்னம்பிக்கை, அந்த சக்தியை நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஒரு கடலில் ஒரு ஆற்றுல தண்ணியை எடுத்து போகும்போது ஒரு கையை விட்டோ ஒரு பாத்திரத்தை விட்டோ தண்ணி எடுத்துக்கிற மாதிரி இதுவும் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டாக்க கொஞ்சம் தியானம் பண்ணிருந்தாக்க போகிறோம். அந்த தியானத்தில் பலவிதமான எண்ணங்கள், தியானம்னே சொல்லிடலாம். ஆமாம், அதே தியானம் தான். தியான வழி வரும்போது தியானத்துலேருந்து அந்த ரேக்கி அணிச்சு தலைவலியாக இறங்குறது. தியானம் பண்ணினால் அது ஒரு பயிற்சி, அது உடம்புக்கு நல்லது செய்யும். ஆகவே தியானம் அதை கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் யோகாசனம். அந்த விவேகானந்தா கேந்திரான்னு இந்த திருவல்லிக்கேணியில் இருக்கு. அந்த திருவல்லிக்கேணியில் ஒரு மாதம், அது டிசம்பர் மாதம் காலையில் 6 மணிக்கு போகணும். வீடு கோயம்பேடு. ஸோ என் மனைவி கொடுத்த என்கரேஜ்மெண்ட்லையும் இது. அப்புறம் இன்னும் முக்கியமானது சொல்ல மறந்துவிட்டேன். நான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து நான் திருப்பி உயிர் வாய்ந்துருக்கேனாக்க அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய மனைவி கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டும் என்னோடய மகள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு சப்போர்ட்டும் அதுதான் எனக்கு உயிர் வாழ வச்சது. அந்த என்கரேஜ்மெண்ட்டு தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டே வந்தது. வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் 3 பேருமே இறங்கி, அந்த 3 பேருமே இறங்கினதில் என் மகனும் அந்த கஷ்டத்தில் கூட, அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து கூட அந்த கஷ்டத்துலையும் படித்து
கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டிலையும் செகண்ட் ரேங்க் வந்து பிஇ படித்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இங்கே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் நான் போய் படிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் எம்எஸ் படிக்கிறதுக்கு போய் அங்கேயும் படித்து அங்கே டெம்பிள் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்து அங்கேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து இங்கே தான் கல்யாணம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மகள் நல்ல செட்டிலாயும் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னாக்க என்னோட மனைவி கொடுத்த ஆதரவு சப்போர்ட்டு, என் மகள் கொடுத்த ஆதரவு சப்போர்ட்டு, அது வந்து என்னோட தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டாங்க. அந்த வளர்த்து கொடுத்துட்டு அந்த சப்போர்ட்டை நீங்கள் முறையாக ஏற்றுக்கலன்னா அது வேலை செய்யாது. ஆமாம், அதுக்கு அது மாதிரி நீங்களும் நடக்கணும். நான் அது மாதிரி நடந்துட்டேன். அப்போ 52 வயசில் நீங்கள் சங்க ஊதி இருக்கணும்னுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக இவருக்கு சங்க ஊதி இருக்கணும், இதுதான் சொல்கிற பாஷை உண்டா இல்லையா? உண்டு. ஆனாலும் அதுக்கப்புறம் மருந்தும் வேணாம். மருந்து கூட ஒரு நடைப்பினமாக குடிச்சா உயிர் 2000 வருஷத்துலேருந்து உயிர் இருக்கு, மருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் செல்லா காசு, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம். ஆனால் 52 வயசில் இந்த தியானத்தையும் யோகாவையும் நீங்கள் பயிற்சி எடுத்து சாதாரண பயிற்சிகளா இல்லை மாணவர் நிலையா இல்லை அது முழுமையான பயிற்சியா? ஒரு சாதாரண பயிற்சி. ஒரு மற்ற மாணவர்கள் ஒரு ஒரு இளமையாக எப்படி இருக்காங்களே இளமை அவங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிட்டு எது வரைக்கும் கற்றுக்கிட்டீங்க? 1 மாதம் தான். ஆமாம், அந்த டிசம்பர் மாதம் மட்டும். அதுக்கப்புறம் அந்த மருந்து தேவை இல்லாமல் போச்சு. அதை கற்றுன்னு நான் வீட்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி. அதுக்கப்புறம் மருந்தே எடுத்துக்கிறது. சரி. அப்புறம் உணவு பழக்கங்களை பற்றி கொஞ்சம் படித்தேன். சரி. அந்த உணவு பழக்கங்கள் எப்படி வாழணும், எப்படி எண்ணங்களை வச்சுக்கணுன்றதையும் கற்றுட்டேன். சரி. ஒரு ஹார்ட்டுக்கு என்னது முக்கியம்னு. சரி. அதுக்கப்புறம் மனது தாட்ஸ் அது என்னது, அது எப்படி வேலை செய்யறதுன்னு அப்புறம் தான் படித்து இன்டர்நெட்லேயும் படித்து புக்குலேயும் படித்து கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் இஸ் த ப்ரைமரி ஒன். மனசு தான் மெயின். ஆக மொத்தம் ஒரு மனிதன் உயிர் வாழ எதையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தேடி போயிட்டு கற்றுக்கிட்டேன். நீங்களும் செயல்படுத்துறீங்க. சொல்கிறதோட மட்டும் செயல்படுத்துறதுனால இன்னைக்கு நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக சொல்லலாமா? நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேன். அதுக்காக வேணும்னாக்க நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு யோகாசனம்லாம் பண்ணி நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 2 வருஷம் யோகா யூனிவர்சிட்டி கற்றுக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்து வீட்லேயும் நிறைய. சொல்லுங்கள், ஒரு மார்பு வழியால் மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு மனிதன் 2 வருஷம் சென்னை பல்கலைக்கழகத்தில் யோகா துறை தலைவராக பயிற்சி கொடுத்துருக்கீங்க. வாழ்க. அது இன்னும் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னும் அங்கே கொடுக்க முடியல. ஏன்னா அமெரிக்காவுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கு, போயிட்டு வர வேண்டியிருக்கு மகள் இருக்கிறதுனால. அதனால் அங்கே கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க கிட்ட சொல்லிவிட்டு என்னால் இது மாதிரி பண்ண முடியல, வேற ஒரு ஆளை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிவிட்டு அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ யாரோ கற்றுக் கொடுத்து. இப்போ அமெரிக்காவுக்கு போகிறீங்க, இந்தியாவுக்கு வரீங்க. அங்கே போனேன் கூட. அங்கே போனால் கூட சில பேருக்கு அங்கே யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ வேண்டியவங்க இருக்காங்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். அந்த அதாவது யோகான்றது ஒரு கஷ்டமான யோகா பண்ணணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமானது அந்த யோகாவில் வந்து மனசு, பாடி, சோல் இதெல்லாம் கொஞ்சம் ஐக்கியப்படுத்திட்டு இந்த மூச்சு விடுறது, மூச்சு தான் நம்மளுக்கு முக்கியமான நம்ம பிறக்கும் போதும் முதல் ஆக்டிவிட்டி அந்த மூச்சு விடுறது. அப்புறம் கடைசி ஆக்டிவிட்டி போயிட்டோன்னா கூட கடைசி ஆக்டிவிட்டி மூச்சு. ஸோ அந்த முதல் மூச்சு இந்த கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளை உயிர் வாழ வைக்கிறது, நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கறது ஃபுல்லாக அந்த மூச்சு தான். இல்லை அது சரிதான் ஐயா. ஆனால் இந்த மரம் வெட்டுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, கூலிகள் அப்படி கூட சொல்லலாம், கடுமையாக உழைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தியானம் யோகாவை பற்றி சிந்தனையே இல்லை. அவங்கள்ட்ட போயிட்டு யோகா தியானம்னா அடப்போயா இதெல்லாம் சோம்பேறிகள் பண்ணிக்கிட்டு இருப்பாயா, தின்னு விட்டு செமிக்க முடியாமல் வேலை செய்யாமல் இருக்கவனுக்கு தான் இது லாயக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணி யோகா ஆசனம்ன்றது ஒரு பார்ட்டு தானே தவிர யோகா பண்ணால் அது மற்றதெல்லாம் எதுவும் ஒன்றுமே வராது, எல்லாம் அது முழுமை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பார்ட், ஒரு 5 பகுதியில் அது ஒரு பகுதின்னு தான் சொல்ல முடியும். இந்த கட்டிட வேலையும் அந்த வயலில் வேலை செய்கிறாங்களே அவங்க எவ்வளவு மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மண்ணை நம்பி தன்னோட காலை நம்பி தன்னோட கையை நம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க இல்லையா? அந்த உழைப்பே ஒரு பெரிய சாதாரண நம்ம பண்ணுற யோகாவோட ஒரு உயர்ந்த யோகா. ஷபாஷ் அவங்க பண்ணுற. ஏன்னாக்க தனக்குன்னு இல்லாமல் தான் வீடு கட்டும் போது அது யாரோ வாழ போகிறாங்க, பெரிய அருமையான வீடு, அழகான வீடு கட்டின்னு இருக்காங்க, ஆனால் இவங்க வாழ போகிறது இல்லை. இருந்தாலும் அதை ஒரு எவ்வளோ அழகாக கட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக கட்டி முடிக்கணும்னு ஆசைப்பட்டு ரிஸ்க் எடுத்து அதில் மேலே ஏறிலாம் செய்கிறாங்க. அதே மாதிரி வயலில் வேலை செய்கிறவங்க பாவம் தன்னோட அந்த சேத்துல இறங்கி வேலை செஞ்சு இதில் வரக்கூடிய அரிசி, காய்கறிகள்
வேறு யாரோ சாப்பிட போகிறாங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து போய் அந்த உரம் இதை பாய்ச்சி, தண்ணி பாய்ச்சி, உரம் பாய்ச்சி, உரம் கொடுத்து, அந்த மாதிரி களை பிடுங்கி, இந்த மாதிரி யாரோ வாழறதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க. இன்றைக்கி நான் சாப்பிட்டுன்னு இருக்கேனாக்கா யாரோ விளைவிக்கிற, யாரோ கஷ்டப்பட்டுன்னு 4 மணிக்கு எழுந்து வயலுக்கு போய் செய்கிற வேலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் அந்த மாதிரி ஒரு தன்னலம் பார்க்காம ஒரு கஷ்டமான வேலையை வேர்வை சிந்தி செய்கிறாங்க. அது ஒரு யோகாலேயே ஒரு பெரிய யோகான்னு நான் சொல்லுவேன். ஆகவே அவங்களுக்கெல்லாம் யோகா தியானம்லாம் தேவைப்படாது. தேவையில்லை. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மற்றவங்க உழைப்பில் வாழ்கிறவங்க, தன்னை ஒழுங்காக உழைக்காதவங்க, சோம்பேறிகளுக்கு தான் இந்த தியானம் யோகாலாம் தேவைன்ற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு இப்போ என்ன எடுத்தோன்னீங்கன்னாக்க, நான் ஒரு வியாதிக்காரனாக இருந்தேன். ஆனால் சோம்பேறியாக இல்லை. வியாதிக்காரனாக இருந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தேன். ஆனால் அதுக்குன்னு கொஞ்சமாக முயற்சி எடுத்து அதை பண்ணேன் பாருங்கள். ஸோ அது இப்போ வந்து நான் ஒரு சோம்பேறியாகவே இல்லை. மத்தியானம் தூங்குறது கூட கிடையாது. 2 வீலர் தான் ஓட்டின்னு போகிறேன். எல்லாருக்கும் நல்லது சொல்லின்னு இருக்கேன். எல்லோரும் எப்படி சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்ற முறையிலேயே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். யோகாவால் பல நன்மைகள் செய்யலாம். இது மாணவர்களுக்கு தேவை, வேலை செய்கிறவங்களுக்கு கூட தேவை தான். தியானம் யோகா எல்லான்றது கூட தேவை. ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த கலை எங்கள் மண்ணிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. எங்களோட சித்தர்கள் முனிவர்களால் சொல்லப்பட்டதுன்னு எல்லாம் சரி. ஆனால் இது இவ்வளோ பெரிய ஒரு அருமையான கலைக்கு ஒரு மத சாயத்தை பூசி, ஒரு நிமிஷம், இது ஒரு மதவாதிகளின் ஒரு ஐதீக கடமை போன்று மக்களுக்கு நன்மை சொல்ல வரவங்களும் ஒரே கடவுள்னு சொல்லிவிட்டு ஒரு மதத்தை முன் வச்சுட்டு அந்த மதத்தின் மூலம் இதை செய்கிற நேரம் மற்ற மதத்துக்காரர்களுக்கும் இது மேலே ஒரு வெறுப்பு அடிச்சது. இது நல்ல விஷயம். பட் இவங்க அதை ஒரு மத சார்பாகவும் ஒரு மத பிரச்சாரமாகவும் இதை நடத்தும் நேரம் தான் இது வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா. கண்டிப்பாக இது எப்படி நடத்தப்படணும்? இதை வந்து அந்த ஒரு அதாவது இது எப்படி இது ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஒரு ஆசனத்துக்கு ஒவ்வொரு ஆசனத்துக்கும் அந்த ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் வச்சு, அங்கே தான் பிரச்சனை. நான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது நான் சமஸ்கிருதத்தில் பேர் சொல்லி நான் சொல்கிறதே கிடையாது. இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்கும்போது கூட அந்த சமஸ்கிருத பேர் சொல்லி இல்லை, நான் ஒன்றும் சமஸ்கிருதத்துக்கு எதிரி இல்லை. அது காரணம் நான் என்ன சொல்கிறேன், சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு அரபிலையும் ஒரு பேர் வச்சுக்கிங்க, ஒரு பாலி பாஷையிலையும் ஒன்று வச்சுக்கிங்க, எல்லா மொழியிலையும் ஒரு பொதுவான இது வந்து உலக மக்கள் எல்லாருக்கும் காமன். இது எப்படி ஒரு மூச்சு காற்று விடுறது, நம்ம மூச்சு இருக்கிற காற்று, நான் விடுற காற்றும் இந்த மூச்சு இருக்கிற காற்றும் ஒன்று தான். ஜப்பானில் இருக்கிறவங்க நம்ம இன்னும் சொல்ல போனாக்கா ட்ரைனேஜெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களே பாவம், அவங்க விடுற மூச்சு காற்றும் ஒன்று தான். அவங்க விடுற மூச்சு காற்று தான் நான் எடுக்கிறேன், நான் விடுற மூச்சு காற்று தான் அவன் எடுத்துக்கிறான். இதில் வித்தியாசம் எங்கே இருக்குது? அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இதில் யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள்? அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யோகாவிலையும் ஒரு மத சார்பற்றது தான். அது சில பேர் அந்த மாதிரி ஒரு சொல்லி விட்டுருக்காங்கன்னா அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அதுவும் இல்லாமல் இதை வந்து எல்லாருமே சில முடிஞ்ச வரைக்கும் பண்ண முடிஞ்சதுனாக்க ஒரு ரத்த ஓட்டம், ஒரு மூச்சு ஓட்டுறது, ரெஸ்பிரேட்டரி ஆக்ஷன், செக்ரீஷன் ஆக்ஷன், இந்த ஒரு இம்யூன் சிஸ்டம், இதெல்லாம் நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு இது. எண்ணங்களும் அதே மாதிரி எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக பிரதிபலிக்கும். சாப்பிட்ற விதங்களையும் கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டாக்க உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, எஸ்பெஷலி இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜனங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள், ஒரு நல்ல பழக்கத்துக்கு சொந்தக்காரர். ஒரு மரண வாயிலேருந்து மீண்டு எப்படி வாழ்கிறது, இந்த உடலை எப்படி பயன்படுத்துறது, இந்த உடல் ஒரு கோயில், இந்த மாதிரிலாம் ஒரு பயன்படுத்தத்தக்க ஒரு நல்ல மனிதராக, நல்ல நண்பராக இந்த சமூகத்தில் இருக்கீங்க. உங்கள் பணி இந்த சமூகத்துக்கு நிறைய தேவைப்படுது. அதுக்கு உதாரண புருஷராகவே நீங்கள் இருக்கீங்க. இதன் மூலம் எப்படி வாழ முடியும், நல்ல எண்ணங்களோட, நல்ல உடல், இது நல்ல ஆரோக்கியத்தோட. இது பரவலாக எல்லா மதம், எல்லா மக்களையும் போயிட்டு சென்றடையணும். காலனி சேரி கொண்டு போயிட்டு சேரணும். அதுக்கு உங்களை போன்றவர்கள் முன் வரணும். இதுக்கு எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலையை விட்டு விடுபட முடியாத நிலையில் கணவர் பணியாற்ற மனைவி உணவை பிசைந்து ஊட்டும் காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கிறேன். வேலைப்பளு, அவற்றின் அழுத்தம் எல்லாமாகச் சேர்ந்து நம்மை இருந்தால் இருந்த இடம், படுத்தால் படுத்த இடம் என்று கட்டி போட்டு விட்டன. உடலின் அங்க அசைவுகளுக்கே இடமில்லை. ஆரோக்கியத்தை பற்றி சிந்தை இல்லை.
தினசரி ஒரு அரை மணி நேரம் நடக்கலாமே. நடக்கலாம் தான், ஆனால் எங்கே நேரம்? தூசியும் புழுதியும் நிறைந்த சாலையில் நடந்து என்ன பயன்? ஒரு பூங்காவுக்கோ கடற்கரைக்கோ போக வேண்டும். போக அரை மணி நேரம், வர அரை மணி நேரம், நடக்க அரை மணி நேரம். கட்டுப்படியாகுமா? எத்தனை பேரால் முடியும்? விளைவு: தொந்தி, தொப்பை, தூக்கமின்மை, தாம்பத்திய வாழ்வில் நாட்டமின்மை, கோபம், எரிச்சல், களைப்பு. சுருக்கத்தில் நாம் உருவாக்கி கொள்வது ஒரு பூலோக நரகம். என்னதான் தீர்வு? இருக்கிறது. எங்கும் போக வேண்டாம், எந்த உபகரணமும் வேண்டாம். விரிக்க ஒரு துண்டு, யோகா செய்ய மனம், நேரம் போதும். விஷயம் தெரிந்த ஒருவரிடம் பயிற்சி பெற்று தினசரி சற்று நேரத்தை ஒதுக்கினால் ஆரோக்கியம் நம் முன்னே கைகட்டி நிற்கும்.